இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த இதுங்களா பசங்களே கிடையாது, பிசாசுங்க. பசங்கன்னா கலாட்டா பண்ணுவாங்களே தவிர இப்படியா நடந்துப்பாங்க? எதுக்கு பசங்க கூட எல்லாம் பிரச்சனைன்னு கொஞ்சம் இறங்கி வந்தா இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க. நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதம்மா. நீ ஃபீல் பண்ணலாம்னா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேனா? சொல்லுங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உனக்கு கொஞ்சம் வாய் நீளம் தானா? இப்போ நான் உங்களா பாத்தியா, சார் கூட வந்துட்டாரு. நீங்க உங்க ரூமுக்கு போங்க, மத்தத காலைல பேசிக்கலாம். நான் வந்திருக்கிறதே அவருக்காகனும் போது என்ன எங்க போக சொல்றீங்க ராத்துத் சார்? ஒரு தடவை கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களா? அது காலையில இருந்து டியூட்டி, நாளைக்கு அம்மாவோட காரியம். என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியல. இப்ப எதுக்கு மிஸ்னா? நான் சைன் எல்லாம் கேட்க மாட்டேன் ராத்துத் சார். ஜஸ்ட் அவரை பார்த்து ஒரு ஹாய்னு மட்டும் சொல்லுவேன். கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ் ராத்துத் சார். ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். இருமா, அவர் என்ன மூட்ல இருக்காருன்னு எனக்கே தெரியாது. நான் போய் அவர் என்ன மூட்ல இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறேன். ராத்துத் சார், நீ என்ன சொல்ல வரியா அது எனக்கு நல்லா தெரியுது. புரிஞ்சுக்கோமா. சார் நல்ல மூட்ல தான் இருக்காரு, வாங்க போய் பார்க்கலாம். இப்ப என்ன பண்றது? பாத்துட்டா அவ கண்ணுக்கு மட்டும் தெரியறது தெரிஞ்சு போயிடும். வீட்ல எல்லாருக்கும் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிடுவாளே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, என்ன பண்றது? பரவாயில்ல, உள்ள வாமா. ஹாய். ஹாய். வாங்க. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். இப்படி கத்துற நீ? அது அது எனக்கு காலையில ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல, அவங்க சார் ரூமுக்குள்ள இருந்தாங்க. ஐயோ, என்னம்மா, சாரோட ரூம்ல யாரோ ஒரு பொண்ணு இருக்க. வெளியில போய் சொல்லிட போற, பல்ச்சின்னு வச்சிருவாங்க. அவர் கேட்டார்னா டைரக்டா ஷூட் பண்ணிடுவாரு. எதுக்காக என்ன ஷூட் பண்ணுவாரு? எதுக்கு ஷூட் பண்ணுவாங்களா? பின்ன என்னம்மா, அவர் ரூம்ல யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்கங்கற என்னத்த பாத்தியா என்னவா? ஐயோ இல்ல சார், அவங்க அங்கதான் இருக்காங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு அவங்க வர போறாங்க? சார் ரூம்ல எதுக்கு இருக்க போறாங்க? காலையில இருந்து அவங்களே நீ பாத்துக்கிட்டு இருக்கேல, அந்த பிரமையா இருக்கும் உனக்கு. நீங்க சொல்லும்போது அது கரெக்ட்னு தான் தோணுது. அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு வர தெரியல. அதான் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு.
இந்த பொண்ணு என்ன அஞ்சலி வரைஞ்ச எங்க ஃபேமிலி போட்டோவை ப்ரொஃபைல் பிக்கா வச்சிருக்கா? பாத்தீங்களா, யாராவது மத்தவங்க ஃபேமிலி போட்டோவை டிபில வச்சுப்பாங்களா? இது அவளோட ஃபேமிலி. இந்த ஃபேமிலில அவளும் மெம்பர்னு நினைச்சதுனால அப்படி வச்சிருக்கா. இந்த பொண்ணுக்கு ஆரு இந்த அளவுக்கு க்ளோஸா? இந்த பொண்ணுக்கும் ஆரு எவ்வளோ க்ளோஸோ, எவ்வளோ பிடிக்கும்னு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. இப்படி ஃபோன்லயும் மெசேஜ்லயும் சொன்னோம்னா அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. நாளைக்கு நேர்ல பார்த்தே சொல்லிடலாம். ஆ சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவன் என்ன காலையிலே எழுந்து ரெடி ஆயிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம கூட இவளும் வராளோ? ஐயோ, இவ தான் ஆர்ஜே பாக்யான்னு அமரேந்திரனுக்கு தெரியறதுக்கு முன்ன இவளை அமர வச்சு வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். இல்லைன்னா அப்புறம் அனுப்புறது ரொம்ப கஷ்டமாயிடும். பண்றேன். எங்க கிளம்புற? காலையிலே ரெடி ஆயிட்டு இருக்க? அதாங்க, இன்னைக்கு வீட்ல மேடமோட காரியம் நடக்குதுல்ல, அதுக்காக தான். ஏன் நீங்க அதுல கலந்துக்கலையா? ஏன் விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? ஆக்சுவலி இது ரொம்ப பர்சனலான விஷயம். ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். நீ வீட்லயே இரு. ஐயோ, அப்பனா நீங்க கூட அதுக்கு போக போறது இல்லையா? அது வந்து நீங்களும் இந்த ஃபேமிலில ஒருத்தவங்க கிடையாதுல்ல, மேடமோட ஃப்ரெண்டு தான், அவ்வளவுதானே. அதுக்காக தான் கேட்டேன். உன் கூட எதுக்கு என்ன கம்பேர் பண்ற? நீயும் நானும் ஒண்ணா? ஐயோ, நான் அப்படி ஒண்ணு சொல்லலங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நீ வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. அங்க பசங்க கூட வராங்கல்ல, அவங்கள பாத்துக்கிறது தானே என்னோட வேலை. அந்த வேலையை செய்யறதுக்காக தானே எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஏன் சொல்றேன்ல நான் வேண்டான்னு. இந்த வீட்ல நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். இன்னொரு தடவை நான் ஏதாவது சொல்லும்போது இப்படி ஆர்கியூ பண்ணாத. நான் சொல்றத கேட்டு அந்த வேலையை மட்டும் பண்ண. இத மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணுங்க. எது? அதான் பசங்களை யாரு சொன்ன மாதிரி பாத்துக்கணும்னு. பெரியவங்க சொன்ன மாதிரியா, இல்ல அவங்க அப்பா சொன்ன மாதிரியா, இல்ல பசங்களோட அம்மா ஃப்ரெண்டு நீங்க சொன்ன மாதிரியா? எனக்கும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சா நல்லா இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்னதானே சொல்லுவாங்க?